வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். புதுமையான தகவல். பிஜிடிஆர்பி பழைய பாடத்திட்டத்தை நீக்கிட்டு புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பழைய பாடத்திட்டம்னா முழுமையாக நீக்கிறதுல சில பகுதிகள் மட்டும் மாற்றம் செய்திருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழ் பாடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே 11 அலகுகள் இருந்தது. தற்போது அது 10 அலகுகளாக மாற்றப்பட்டிருக்கு. சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பெருசாக பாடத்திட்டம் மாறிடுச்சுன்னு சொல்லி படித்தெல்லாம் வீணாக போச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இது ஒரு செய்தி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பாடத்திட்டம் விட்டுருக்காங்க புதுசாக, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் காத்திருக்க வேண்டாம். அப்படி காத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறுவது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தமிழ் அரசாங்கம் ஒரு தேர்வு குறிப்பு வெளியிடுறாங்க அப்படின்னா தேர்வு அட்டவணை வெளியிடும்போது ஒரு 60 நாள் மட்டும்தான் கால அவகாசம் கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 40 நாள், அதிகபட்சம் 60 நாள். இதுதான் பல ஆண்டுகளாக கடைபிடித்து வர்றாங்க. அந்த 60 நாளில் இந்த 10 ஏழுக்களும் படிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. படிக்க முடியும், பாதி அல்லது ஒரு 60 விழுக்காடு மட்டும் தான் படிக்க முடியும். மீதி நம்ம வெற்றி பெறுவதற்கு படிக்க முடியாது. அதனால் நம்ம இப்போ இருந்தே படிக்க தொடங்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, சில பேருக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளாம் வெற்றி பெற முடியுமா, எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, 50,000 பேர் 1,00,000 பேர் போட்டி போடுறாங்க, நம்மளாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நினைப்போம். நிச்சயமாக முடியும். நம்ம தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி பெற முடியும். அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரே நாளிலே நம்ம முழுமையாக படிச்சிட முடியாது. அதற்கு நம்ம ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் முன்னரே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா சிறுக சிறுக நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா முழுமையாக படித்து அந்த தேர்வில் எளிமையாக வெற்றி பெற முடியும். அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த யூடியூப் சேனலில் டிசம்பர் 1 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 10 ஏழு இருக்குங்களா, ஒரு ஏழுக்கு 10 நாள். ஒரு ஏழு முழுமையாக நான் படிக்க வைக்க சொல்ல போகிறதில்ல. ஒரு அந்த தலைப்புகள் ஒரு 10 தலைப்போடு 6 தலைப்பு 7 தலைப்புகள், அந்த தலைப்புகளை 2 அல்லது 3 பிரிவுகளாக பிரிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு மொழி வரலாறு இருக்குது அப்படின்னா அதில் 6 தலைப்புகள் உட்தலைப்புகள் இருக்குது. அதில் 2 தலைப்புகளை படிக்க வைக்கிறோம். முதல்ல படிக்க வச்சுட்டு 2 தலைப்புகள் அந்த 3 நாள் படிச்சுட்டு 3ஆவது நாள் நைட்டு நீங்கள் தேர்வு எழுதுறீங்க. அதுபோல் 3 பகுதியில் படித்தோம் அப்படின்னா ஒரு பகுதிக்கு ஒரு அழகுக்கு கிட்டத்தட்ட 90 வினாக்கள் நம்ம முதல் முடிக்கிறோம். அடுத்து 10ஆவது நாள் பார்த்திங்கன்னா அந்த 7 முழுமைக்கு படித்து அது தனியாக ஒரு 100 கேள்வி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அழகு படிக்கும் பொழுது 100 வினாக்கள் ப்ளஸ் 90 வினாக்கள் 190 வினாக்கள் நம்ம எழுதி தேர்வு எழுதி முடிக்கிறோம். இப்படி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நீங்கள் 10 ஏழுக்கு முடிவு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 நாட்களில் ஓரளவுக்கு 90 விழுக்காடு படிச்சிட முடியும். அடுத்து இருக்கிற அடுத்த ஒரு 20 நாட்கள் 1 மாதங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அழகை 5 அழகு பாதிய 10ல் 5 அழகு தேர்வு வைக்கிறோம். அது 110 வினாவுக்கு. அது அடுத்து இருக்கிற 5 அழகை அடுத்து 110 வினாக்கள் தேர்வு வைக்கிறோம். அதுக்கப்புறம் முழுமையான தேர்வுகள் ஒரு 4-5 திட்டமிட்டு இருக்கும். அப்போ இப்படி படித்தோம் அப்படின்னா ஒரு எந்த தலைப்பும் விடாமல், எந்த தலைப்பிலையும் சிறு கருத்து கூட விடாமல் நம்ம முழுமையாக படிச்சிட முடியும். அப்போ உங்களுக்காக இந்த திட்டமிடல் நாங்கள் செய்திருக்கிறோம். டிசம்பர் 1 மார்ச் 10 வரையும் இந்த 100 நாட்களுக்குள்ள இந்த 10 ஏழில் உள்ள ஒவ்வொரு தலைப்பையும் எளிமையாக படித்து அதில் உள்ள வினாக்கள் நம்ம தேர்வு எழுதிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு 90% நம்ம அந்த தேர்வுக்கு தயாரிட முடியும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஏழாக நம்ம தேர்வு வச்சு தேர்வுக்கு தயாராகி உங்களை வெற்றி பெற செய்ய இயலும் என நம்புகிறேன். இதுக்கான கால அட்டவணை, தேர்வு கால அட்டவணை இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.